இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து த மேட்ச் 2025 கொரியாவில் வெளியான திரைப்படம். இந்த படம் வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இப்போ நம்ம வந்து படத்துக்கு விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். அது காரணம் என்னென்னா, திஸ் இஸ் அ லைஃப் லெசன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வந்து தோல்வின்றது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளை யாராவது ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலோ தோல்விகளோ நம்மளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நியாயமான விமர்சனங்கள் நம்ம முன்னாடி வைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நியாயமே இல்லாமல் நம்ம மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தோல்வி இல்லை, நம்மளால் இப்போ முடியலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 20 வயசில் ஓடி போய் ஜம்ப் பண்ணுற இடத்த வந்து ஒரு 40 வயசில் செய்ய முடியாது. ஒரு 20 வயசில் ஓடி போய் ஒரு முதல்ல தாண்டுற மாதிரி வந்து 40 வயசில் பண்ண முடியாது. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆக உங்களுக்கு வயசாகணுதுன்றதை நீங்கள் ஒத்துக்கணும் இல்லையா? அதே நேரத்தில் நீங்கள் வந்து உடல் அளவுலையும் மனதளவுலையும் நீங்கள் கொஞ்சம் பாதிப்படைகிறீங்க, கொஞ்சம் அதில் இறங்கியிருக்கீங்க. 20 வயசுக்கான மனநிலை இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை வருது? ஏன் இந்த மாமியார் மருமகள் சண்டையை வந்து நம்ம பெருசாக எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா, அவனை சின்ன வயசில் டயப்பர் மாற்றினதுலேருந்து பால் கொடுத்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பண்ணேன். அம்மான்னு என்னையே சுற்றி வருவான். கல்யாணத்துக்கு அப்புறம் கடங்காரன் டமால்னு அவன் பொண்டாடி பக்கம் போயிட்டான். இவன் என்ன என் பிள்ளைய மயக்கனா, அப்படி அம்மான்னு சுற்றினா என்னை வந்து இவன் வந்து எடுத்துன்னு போயிட்டாலே அப்படின்ற கோவத்தில் அவன் என்ன பண்ணுவா, மருமகளை திட்ட ஆரம்பிப்பா. மருமகள் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து அவள் கேள்வி கேட்பா. அது காரணம் என்ன? ஈகோ. என்கிட்டே சுற்றி வந்தவன் ஏன் திடீர்னு வாங்கிட்டு வந்தான்? இதை நீங்கள் வந்து மாமியார் மருமகள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாரையும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணலாம். உங்கள் அலுவலகத்தில் வந்து நீங்கள் மேனேஜராக இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட ஒரு சின்ன பையன் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து மேனேஜராக இருப்பான். பத்தாலோக் அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து வேலைக்கு வருவான். திடீர்னு பார்த்தா அவன் ஆஃபீஸராக நிற்பான். பட் நீங்கள் ஹீரோ பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோடில் வந்து அவர் வந்து செகண்ட் சீசனில் வந்து அவர் வந்து ரியாலிட்டி புரிஞ்சுக்குவார். அவன் ஆஃபீஸர்.